வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விதைநெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா விட்டாச்சு மக்களே. நமக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா விதைநெல் வந்து விட்டாச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல சொல்லிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொன்னேன். வாங்க மக்களே, அந்த ப்ரொசீஜரை நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, விதைநெல் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தூவி விட்டுறணும் மக்களே. நமக்கு பார்த்தீங்கன்னா 3 கட்டு பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 3 கட்டு வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா விதைநெல் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தூவி விட்டாச்சு மக்களே. நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு விதைநெல் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல மக்களே, மொத்தமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்துருக்குன்னா 444 பீஸ் வந்திருக்கு மக்களே. வாங்க இப்ப நம்ம ப்ரொசீஜருக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டுக்கணும் மக்களே. வாய்க்கால் போட்டதுக்கு அப்புறம் நடுவில் வந்து தண்ணி விட்டுறணும். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ரெகுலராக பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு பார்த்தோன்னா தண்ணி இறச்சிட்டு வரணும் மக்களே. டெய்லி பார்த்தோன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், டெய்லி பார்த்தீங்கன்னா கையாலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இறச்சிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா நனையிற போல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செஞ்சிடணும் மக்களே. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் மக்களே அந்த வைக்கோலை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். அது வரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண கூடாது. அவ்வளோதான் மக்களே ப்ரொசீஜர். இதான் மக்களே இன்னைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்க முகமா. டாடா பை பாய்.